சிவக்குழந்தை பாலகம் பகவான் பாடட்டில இறைவா இப்படி ஒரு வடிவத்துல நீங்க வரலாமா? இப்படி கோலம் எனக்கு காட்டலாமா? காட்டணுமா சாமி என்ற ஆண்டவனுடைய அனுக்கிரகத்தை பார்த்தார். எப்பா ஏப்பா உன் சிவபூஜை முடி வளர்ந்ததுப்பா. உனக்கு பிரம்மலோகத்திலேயே தனியா அருள் கொடுத்தேன். ஆமா இந்த அருளை கெடுக்கணும்னு அவன் போட்டியில இருந்தான்ப்பா தெய்வந்திரன். அதனால அந்த இந்திரனுக்கு நோனியெல்லாம் புண்ணா போவ கடவுதுன்னு நீ சாபம் விட்டுட்ட. அந்த இந்திரன் என்கிட்ட வந்து முறையிட்ட அளவுதான். அதனால அவனுக்கு உன்னுடைய உடம்பெல்லாம் புண்ணா இருக்குன்னு சொன்னால் உன் கண்ணுக்கு மட்டும் தெரியும், உலக மக்களுக்கு தெரியாதுன்னு நான் தான் வாக்கு கொடுத்திருக்கேன். ஐயா. அதனால அவனை நம்ம நீ எதிர் பண்ணாத போ. இனி நீ என்னுடைய கால பூஜையும் மாலை பூஜையும் மதிய பூஜையும் ஒழுங்கா நடத்தி வா. 5 கால பூஜையை நீ செய்தால் ஆண்டவன் அருள்வாக்கு தாரேன் என்று ஆண்டவன் சொன்னார். அப்பன் சிவக்குழந்தை பாலக இனி நான் செய்ய மாட்டேன். நம்ம செய்ய முடியாது பகவானே. எனக்கு தனி பட்டம் கொடுங்க. பேர் வேணும். இனி இந்த உலகத்தை விட்டு வெண்ணு உலகம் போகணும். நான் முற்றந்தர இந்த முனிவராக போய் பெரிய பெரிய சிவாலயத்திலையும் அந்த ஐயம்பந்தி ஆலயத்திலையும் தனியாக உட்கார்ந்து தனி ராஜம் பண்ணணும். அதனால எனக்கு தனி பேரு தாங்கள் என்று சிவக்குழந்தை பாலக கேட்டார் பகவான் இடத்தில். அப்ப பகவான் பார்த்தார். என்ன சொல்றார்? டே சிவக்குழந்தை பாலகா, என்னுடைய தவத்தை நீ அயக்காம மறக்காம செய்ததுனால நீ 5 வயசு அறிவுணரும் பிராயத்திலே இருந்தோ சிறு பாலகனாயிருந்து சிவனை அயத்திடாம சிவம் பூஜை பண்ணி சிவனை நீ வணங்கி இருந்ததுனால அதனால் உனக்கு சிவக்குழந்தை என்று பட்டம் உங்க அப்பா அம்மா கொடுத்தார். இந்த பகவான் கொடுக்க பட்டம் என்ன சுவாமி? நான் கைலைக்கு சிவனாகவும் நீ பூலோகத்துக்கு சிவன் இணைந்த பெருமாளாகவும் இந்த பூலோகத்தில் ஐயன் வாசல்ல போய் உட்காரு இருந்துக்கப்பா ஆண்டவன் சொல்ல வரம் கொடுக்க அப்பன் சிவக்குழந்தை பாலக எனக்கு பலி பூஜை வேணும், சிவம்பான பொங்கல் வேணும் சாமி என்று பிரம்மலோகத்தில் எனக்கு சிவன்பான பொங்கலும் செங்கடாயும் பலியும் தந்து உங்க கைனால எனக்கு காட்சி கொடுப்பேனே. ஆனால் இந்த உலக தெய்வ ஆலயங்கள் பூரா நான் முன்னோடி தெய்வமாக இருந்தோ இந்த புலோகத்து மக்களை காத்தருவலும் என்று எங்க சிவக்குழந்தை சொன்னார். உடனே ஆண்டவன் ஆதி பராசக்திய பிரம்மலோகத்துக்கு கூப்பிட்டு சத்தியின் சிவனுமாக இருந்தோ அங்கே முங்கி முளைக்கு தீர்த்தமாடி அந்த இறையளவு பட்டு கட்டி அந்த சிவக்குழந்தை பாலகனுக்கு அந்த சிவ பூஜை நடத்திய சிவக்குழந்தைக்கு சிவம்பான பொங்கல் விட்டு அங்கே செங்கடா பலி கொடுப்பதற்கு அங்க செங்கடா உண்டா? கிடையாது கைலாயத்தில் கிடையாது என்று ஆண்டவன் அருளாலே அதே இந்திரனை செங்கடாயா ஆக்கி அதே இந்திரனை செங்கடாய் ஆக்கி அந்த செங்கடா பலி கொடுப்பதற்கு அதிகாலை அருண ஒழிக்கும் என்ன எங்க சிவனனை இந்த பெருமாள் என்றும் பட்டம் கொடுத்து சிவபானை பொங்கல் விட்டு செங்கடா பலி கொடுக்க உடனே ஆண்டவன் அந்த கைலாசத்தில் இருந்தோ அந்த சிவக்குழந்தை பாலகனுக்கு அப்பா நான் கைலைக்கு கடவுளாகவும் சிவனாகவும் இருப்பேன். எனக்கு பதிலாக பூலோகத்தில் போய் நீ அவச்சி மகன் தவச்சிநாதனாக அண்ணாவி சிவன் இணைந்த பெருமாளாக போய் இரு என்று ஆண்டவன் பகவான் வாக்கு கொடுத்தார், வரம் கொடுத்தாரே. அந்த 1008 வரங்களை வாங்கிய சிவக்குழந்தை சிவன் இணைந்த பெருமாள் இந்த 1008 சிவதலங்கள் எல்லாம் கொலுவின்றி நீதி உள்ள நாடு கீழக்கரம்பதி நாடு களக்குடி மாநகரம் எங்க அலங்காரமுடையார் சாசா ஐயன் வாசலில் அவச்சி மகன் தவச்சிநாதன் அண்ணாவி சிவபெருமானாக இருக்க இந்த கரம்பதி நாடு களக்குடி மக்களுக்கு எட்டாங்குள மக்களுக்கும் என் சிவனணிந்த பெருமாள் வாக்கு கொடுக்க வரம் கொடுக்க இந்த நடுக்காட்டு தேகி நந்தக்கோனு வழியில உள்ள ஆயர் குலத்தாருக்கெல்லாம் அருள்வாக்கு கொடுத்து அலங்காரமுடையார் வாசலிலே ஐயா சிவனணிந்த பெருமாளாக ஆதாளி போட்டு அமர்ந்தார். சுடலை கதை நம்ப
சக்கரவர்த்தி முண்டசாமி அவருடைய புகழை பாட அவருடைய புகழை பாட அருள் தருவாரி ராமா கொலுவே ஆதி பொன்னுவெள்ளி கயலாதோடு பார்வதியும் கொலுவே வளரும் வைகுந்தம் தலமாதிலே ஆதிமாயவன் லட்சுமியும் கொலுவே கொலுவே இத்தனை பேர்களுக்கும் கொடை பிடிக்கும் அண்ணன் கொடை பிடிக்கும் தரணங்க நம்ம அப்பா வடிவத்திலே ஆண்டவனும் நம்ம அம்மா வடிவத்தில் ஆதிபராஜத்தியும் இந்த அப்பா தான் கடவுள், இந்த அம்மா தான் ஆதிபராஜத்தி. இந்த தாயின் தகப்பனின் தெய்வமா கும்பிடணும் கும்பிடணும் ஐயா. இந்த உலகத்து மக்கள் தாயை அடிக்கான் தந்தைய விரட்டுதான் விரட்டி பிடிக்கான். அதனால நம்ம அப்பா தெய்வம் மாதிரி ஆத்தா கோயில் மாதிரி அந்த சத்திய ஜீவனை கும்பிட வேண்டாமா, வேம்படியான வணங்க வேண்டாமா வேண்டாமா. நாமளை பெற்றெடுத்த தந்தையும் தாயமும் கும்பிட்டு போனா அதே பெரிய கோயில். அந்த கோயிலுக்கு அடுத்து எந்த கோயிலும் இல்லைங்க, கிடையாது கிடையாதுல்ல. அதனால் ஆண்டவன் இத்தனை உலகத்திலையும் கொலுவிருக்க
இறைவன் அருளாலே 3 திரிலோகத்தை படைக்க படைத்த திரி உலகத்துக்கும் ஆமா அதலை என்றும் சுதலை என்றும் ஆதி பாதாளம் என்றும் திரு ராமத்தை கொடுக்கின்றார் கடவுள். ஆமையா அந்த தீநீர் உலகத்தை படைத்த சிவபெருமா பகவான் 14 உலகம் படைக்க 14 உலகத்தை படைத்த கடவுளே 84 ஜீவத்தை படைத்து படைச்சு படைத்தார் திரு மனுக்களே படி அளக்க வேணும் எங்க கடவுளாம் பகவான் வெள்ளிக்கிழமை வெளிய கால நேரம் சக்தி அவள் படி இழந்து ஆதி சங்கரனார் கை கொடுப்பார். அந்த சங்கரனார் வாங்கி கொண்ட 7 உலகமெல்லாம் இறை அழக்க வருவாரா பாரேடு உலகமெல்லாம் கடவுளம் பகவானோ படி அழக்க வாரார படி அழக்க எண்ணம் படைத்து விட்ட மனுகள் எவ்வுயிரும் அங்க தவறா தவறி அங்க இருக்கா 7 உலகம் எல்லாம் இறந்து கடை ஜீவத்துக்கு அது எவ்வுயிரும் தப்பா கொண்டு வந்த வடிய கொண்டு எந்த குறை வந்திட ஜீவா அத்தனைக்கும் ஐயரை இறந்த தினையத்தான் முடிப்பாரா பகவான் சிவபெருமா படி இழந்த களைப்போ காத்து சலித்தார சலித்ததொரு பகவான் காசு வந்து கைத்தோ அந்த கைலாசம் வருவா சாயுதையோ இருட்டி வரும் நேரம் ஈசனான பகவான் இறை இழந்த களைப்போ காசு வந்து கைதோ கைலைக்கு வருவாரா வரக்கூடிய பகவான் பார்வரிய பாப்பா ஆம ஓட்ட கையிலடித்து அந்த வாசலுக்கு ஓடி வாரா கண்டாள மாயனுட தங்கையா வாசலில நிக்க சொல்லி ஓட்ட பலவ போட்டு பலவ மேல் நிக்க சொல்லி பாதம் தட்டு கழுகுவா பாதம் தட்டு கழுகிய பாதிச்சாதா பகவான வருகை வருக என்று நடந்து வருக
தரிப்பார் தாம்பலம் தரிப்பார் ஏ சத்தியும் சிவனா அந்த பள்ளியறை அமர்வார் பள்ளியறை அமர்ந்த போது சீமானும் தேவியுமா பள்ளியறை இருந்து கொண்டு கோட்டாடுவார் கோட்ட மகிமையில சோதி விளையாடுவார் சோதி மயக்கத்தில ஜீவனமாக பள்ளியற தூங்குவார் பள்ளியற ஆண்டவன் பகவானுக்கு இத்தாதி ஆச்சாரங்கள் எல்லாம் என் பெருமாள் தங்கை செஞ்சிருக்கா. எதுக்கு செஞ்சிருக்கா? பாடுபட்டு வந்திருக்கிறார், வேலைக்கு போயிட்டு வந்திருக்கிறார், உழைச்சிட்டு வந்திருக்கிறார். இப்பேற்பட்ட சிவபெருமானுக்கு நாம சிவ பூஜை பண்ணாத்தான் இந்த உலகத்தில் உள்ள தாய்மாரும் கொண்ட கணவனுக்கு செய்வா சிவ பூஜை பண்ணுவா என்று சத்தி கைலாசத்துல கடவுளுக்கு செய்ததுதான் இந்த பூலோகத்தில் உள்ள தாய்மாரி செய்தாலோ செய்யலையோ அது நம்ம போய் வீட்டுல பார்க்கல அப்படியா? போனவன் வரப்படான்னு கும்பிடுவா. போனவன் வீட்டை விட்டு போனவன் வேம்பாடி சொல்லலாம் என் புரிஞ்ச வரக்கூடாது. வரவன் ஒழுங்கா வரமாட்டான். வீட்டுக்கு வரவன் 3 ஆளா வருவான். யமத்துல நின்னான பக்கத்து வீட்டுக்காரிய பூரா சண்டைக்கு நிப்பா. பிறகு இவன் விவகாரத்தை யாரு தீர்க்க? குடிகாரன் புத்தி விடிஞ்சா போச்சு. யாருதான் யோக்கியமா இருக்கா? அதனால ஆதிசிவனுக்கு ஆதிபராசக்தி அந்த கைலங்கில இத்தாதி பூஜைகள் எல்லாம் நடத்தி பள்ளியறையில் இருந்து சொக்கோட்டம் ஜோதி விளையாண்ட காலத்தில் இந்த பூலோகத்தை சமக்கா பூமா பரமேஸ்வரி அவ பொறுமையா இருக்க போய்தான் நம்ம எல்லாம் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். ஆமா, நல்லவனையும் அவதான் சமக்கா, கெட்டு போறவனையும். அதனால அந்த பூமாதேவிக்கு எத்தனை சம தெரியுமா? உயிர் சம, பொருள் சம, நீர்வள சம, மற்ற பறவை பச்சி சம, மரம் கொடி, இப்பேற்பட்ட சமைகள்ல இதெல்லாம் உயிர் சம. இந்த உயிர் சமையை ஜமந்து வரக்கூடிய காலத்தில் இந்த உலகத்தில் அன்று ஒரு காலம் 100 ஆண்டுக்கு முன்னால மானிடத்தார்னா நம்ம பூலோகத்து மக்கள். இந்த பூலோகத்து மக்களுக்கு இறப்பு எப்படி இருந்திருக்கு தெரியுமா? அன்று ஒரு காலத்தில் அந்த சாப்பிட்ட ஊக்கம் பிளஞ்சளித்திருக்காங்க 100, 110. ஆமா, சாப்பாட்டு பிளத்துல அப்ப உள்ள சாப்பாடு என்னது? கம்பம்பல்லு, தினை அரிசி, ஜாமி அரிசி, சோளச்சோறு, கேப்பக்கூழு. அப்ப நெல்லுச்சோறு பார்க்கணும் மாத்தைக்கு ஒருக்கத்தான். அதுவும் கடைசி வெள்ளி, மாதாந்த வெள்ளி, சுக்கிரவாரத்து அன்னைக்கு தான் பார்க்க முடியும். பார்க்கலாமா? அந்த மாத்த வெள்ளிக்கிழமை ஒரு நாள் சாப்பிட்டா போடுறோம். மற்ற சாதங்கள் பூராமே பிளச்சத்து உள்ளதான். இந்த சோளக்காடியெல்லாம் சாப்பிட்டவங்க பிளவுள்ளவங்கள இருந்து நல்ல உருட்டு கட்டையா அந்த காலத்துல ஆன உயிர் மாறி ஆனப்பல உள்ளவங்களா இருந்தவங்க அந்த காலத்து இறப்பு 100க்கு மேல. காடு வாவாங்க, வீடு போவாங்க. எலும்புக்கு தோலுக்கும் சொந்தம் இல்லாம சீவங்கள் எல்லாம் பிரிய சீவம் பிரிஞ்சவங்களுக்கு அப்ப அடக்கம் என்ன தெரியுமா? அந்த காலத்தில் உள்ள இறந்தவங்களுக்கு மதமதக்கான் தாலியாம். பெரிய பெரிய மது குதுக்கல் அந்த மதமதக்கான் தாலியில ஒரு மாடாக்கோழி உண்டு பண்ணி அப்ப உள்ள பெரிய ஆளுக்க யாமனா நல்லடக்கம் பண்ணணும், இவனுக்கு நல்ல மோட்சம் கிடைக்கணும். நல்லதை செஞ்சாலும் கெட்டதை செஞ்சாலும் இவன் செத்து அடைஞ்சிட்டான் சிவலோகம். அதனால இவன் செத்து தெய்வமா இருந்தா நமக்கு அருள்வாக்கு தரமாட்டானா அப்படின்னு பெரிய ஆளுக்கள் அந்த காலத்தில் உள்ள முற்றும் தெரிந்த முதியவர்கள் அந்த 100 வயசுக்கு மேல இறந்தவரை மதமதக்கந்தாளியில் அடக்கம் பண்ணி அதுல ஒரு மாடாக்குள்ள வெங்கல விளக்கு அறிவிளக்கும் பொருத்தி அந்த மதமதக்கந்தாளியை தூக்கிக்கிட்டு வந்து அந்த காலத்துல அடக்கம் பண்ணியிருக்காங்க. ஓடக்கரையில ஆத்தாங்கரையில
அப்பேற்பட்ட பிணச்சம பூமா தேவிக்கு பிணச்சம சமக்க முடியாம இந்த பூலோகத்தில் நின்று அடடே நின்று மவா மயங்குவாள் நிலம் போக நிற்பாள் பிணஞ்சமக்க முடியாமல் பூமா தேவி பெண்ண வேணும் உச்சி அங்காரி திடும் உள்ளாங்கால் தீப்பிடிக்கு செத்த பிணம் குமியுதையோ சமக்க முடியாமல் பூமா தேவி ஆன வேணும் முடிவலையான போலைய கைலைக்கு ஓடிவாள் கடவுள வணங்குவாள் ஈஸ்வரனே இறையாள் நான் தானா பெண் பிறந்த நான் தானா வேற வையகத்தில் பெண் இல்லையோ நான் தானா பெண் பிறந்த வேற உலகத்தில் ஆண்டவனர் முன்னாலே பாவத்தில நிற்பாள் பாவத்தில சொல்லுவாள் ஈஸ்வரா பகவானே 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 உங்க பூமாதேவிக்கு ரொம்ப உபத்திரியம் இருக்கு இருக்கு சாமி. இது வரைக்கும் நான் உயிர் சமைகளை அழகா சமந்து வந்தேன். எனக்கு எந்த ஒரு சமையும் குறை கணக்கல இல்ல சுவாமி. இந்த உயிர் சமையல எந்த எடையும் கணக்கல இல்ல சுவாமி. இப்படி உயிர் சமைகள் எல்லாம் வாழ்ந்துக்கூடிய கட்டத்தில் ஆமா அதில் மாண்டு மடிதார வயதுக்கு அப்பால் உள்ளவர் மாண்டு மடிந்த செமைன்னு ஜமக்க சொன்னா எனக்கு பிணச்சமா அதிகம் ஆகுது உச்சி அறிக்கை உள்ளாங்கால் தீப்பிடிக்கு கடவுள பகவானே என் பிணச்சமைய மாத்திட்டா பகவான் முன்னா அவ பொறுமையோடு காப்பா அப்பம் பொறுமையில கேட்ட சொல்லு அம்மா அம்மா பூமா பிணச்சமைய குறைச்சிட்டா நீ பூலோக ஜீவகிட்டா நீ பூமா தேவி போவலன்னா நான் பூமியை அழிஞ்சு போவோம் அந்த பூலோகமா அழிஞ்சிடும் பூமாதேவி பிணச்சமைய குறைத்திடுங்கோ கடவுளை கும்பிடுதா அவ கும்பிட்டத பார்த்தா அப்ப பகவான் சொல்லுதா உன்னுடைய வருகைக்குத்தான் உயிராக மாத்தித்தா பிணச்சமைய குறைச்சித்தார நீ பூலோகம் போயிரம்மா பூமி பாரத்தை தான் சமக்க நல்வாக்கும் சிவபெருமன் கொடுப்பாரா அந்த வாக்கு வர வாங்கி கொண்டு உங்க பூமாதேவி ஆன வேடம் பூலோக ஜீமைக்குத்தான் பொறுமையில வருவாளா இந்த பூமி வரைஞ்சமப்பா அப்படி ஜமந்துகிட்டு இருக்கவா அந்த பிணச்சமைய குறைப்பதற்கு அந்த கடவுளான் பகவான் இந்த கைலங்கிரி வாசலில ஒரு தெய்வ திருவள்ளுவர அந்த சிவனாரும் பிறவி செய்த வள்ளுவர்க்கு ஒரு வெங்கல முரசுவோம் கடவுளவர் பிறவி ஒரு வெள்ளையான பிறவி வள்ளுவர கூப்பிடுதா ஏ தெய்வ திருவள்ளுவா உனக்குன்னு வெங்கல முரசு பிறவி செஞ்சிருக்க இது நடந்து போக வேண்டாம் வெள்ளை யானையும் பிறவி செஞ்சிருக்கேன் இந்த பிறவி செஞ்ச வெள்ளை யானையில தெய்வ திருவள்ளுவ இருந்து கொண்டோ பூலோகம் போகணும் பூலோகத்துக்கு போனா வெங்கல முரசு தட்டி ஊரு ஜனத்தை பூரா அழைக்கணும் வெங்கல முரசு வாச காட்டி இந்த தெய்வ திருவள்ளுவர் இனிக்கு இடத்துக்கு உலக மக்கள் எல்லாம் வரணும் இப்படி வேம்படி சுடல வாசல்ல இருக்குது மாதிரி நந்தங்காட்டி தேகி வழி நடுக்காட்டி தேகி வழி இந்த நந்தக்கோன் கோவிமார்களும் கோங்கமார்களும் இருக்கும் சபமாரி
இருக்க கூட்டத்திலே தெய்வத்தில் வள்ளுவன் சொல்லக்கூடிய வாக்கு வர என்ன தெரியுமா? என்ன சொல்லணும் ஐயா? அண்ணா பூவிருக பிஞ்சிருக காயிருக பழமேருக பழுத்த பழங்களும் இறக்கணும் இறக்க வேணும். பூலோக மக்களை கூப்பிட்டு அழைத்து கூட்டமா நிற்கும் சபையில நீர் சொல்லக்கூடிய வாக்கு பூவிருக்க பிஞ்சிருக்க காயிருக்க பழம் இருக்க பழுத்த கனிகள் மட்டும் இறக்கணும் இறக்கணும் ஐயா. அது ஒரு நாளைக்கு ஒண்ணு இல்ல, ஆமா 6 மாசத்துக்கு ஒண்ணு போகணும், போகணும் ஒரு வருஷத்துக்கு ஒண்ணு இறக்கணும். இப்படி 6 மாசத்துக்கு ஒண்ணு ஒரு வருஷத்துக்கு ஒண்ணு மானிட மக்கள் இறந்தால் அது கரையான் தின்னுரும். ஆமா செத்த சவன் கரையான் தின்னுரும். அந்த கரையான் தின்னதுன்னா பூமாதேவிக்கு பிணச்சமை இருக்காது. அதனால் பூவிருக்க பிஞ்சிருக்க காயிருக்க பழம் இருக்க பழுத்த கனி மட்டும் இறக்க கடவுது என்று சொல்லி வாரும். இந்த தெய்வ திருவள்ளுவருக்கு சிவன் வாக்கு கொடுத்து வரம் கொடுத்து வெள்ளையானையில ஏற சொல்லி அந்த ஆண்டவன் தெய்வ திருவள்ளுவனை அனுப்பும் போது தெய்வ திரு வள்ளுவரும் சிவனாரு வாக்குப்படி உலக சீமைக்குத்தான் வருவார வள்ளுவரும். அது வானலோகம் வருணலோகம் இந்திரலோகம் சந்திரலோகம் அன்னையமலோகம் தபலோகம் இந்த சத்தியலோகம் பூலோகம் மக்கள் வருவாரா வந்து நிற்கும் சபையிலதான் சொல்லுதார் வள்ளுவரும் வாருங்க பூலோகத்தால் பூலோகத்து மக்களை பூவிருக்க பிஞ்சிருக்க காயிருக்க வளவிருக்க பலத்த கனிகள் மட்டும் இந்த பூலோகத்தில் இறக்கணுமா?
நேரத்தில எங்க வாயாண்டி சுடலையவ ஏ ஆடி வாரா நல்ல மதியம் போல மகமாயாண்டி வச்சு நேரத்தில மத்தியான வேளையில மாயாண்டி மதி கொழுந்த மல்லியப்ப வாசகந்தா முப்படாத வாசலில மூணு விட்டு அம்பிகையா காளியோட வாசலில தலமகந்தான் சுடலைதான் ஐயா சதுராடோ ஞானம் ஆண்டவன் தான் மாயாண்டியா மத்தியான மதியம் போல மதிய விட்டியா நேரம் போல இருதல முண்ட சுவாமி போட்டு வரா முண்ட சுவாமி அங்காரி ஓங்காரி பேச்சி அம்மா ஏ ஆயிரத்தட்டு சொர்வக்காரி ஏ ஓங்காரியா ஏ பிரம்மபீடத்தில பிறந்த வேளா எங்க பிரம்ம சத்தி பேச்சி அம்மா ஏ பிறந்த வேளா ஐயா முடிவலையா தடவுலையா தடவுலையா இந்த பூமி எல்லாம் ஏ தடவுலையா எங்க மாயான பேச்சி அம்மா ஏ கோரவாயும் தந்தம் பல்லுவா ஏ தந்தம் பல்லுவா வடிவம் கொண்டு வாரா பேச்சி அம்மா எங்க சுடுகாட்டு பேச்சி தாயவா